ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் அள்ளி தருவாரா சார்? சார் அள்ளி தருவார்னா எப்படி சார்? 7 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எப்படி இவர் அள்ளி தர போகிறாரு? இல்ல, உண்மைதான் நீங்க சொன்னது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனீஸ்வரர்ல எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டாங்க. இப்போ சனி வக்கரனை பார்க்க போறாங்க. அதெல்லாம் 2.5 வருஷம், 5 வருஷம், 7.5 வருஷம் இப்படின்னு பார்த்த இவங்க இது மொத்தமே 135 நாள் தானே. அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி. நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும், நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அதனாலேயே இவங்களுக்கு சில பிரச்சனைகள். ஆனால் அவங்களுக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சு. இவங்களுக்கு இப்போ இடமாற்றம் வந்துடும். மேக்சிமம் செப்டம்பர் 23க்குள்ளே அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அற்புத வாழ்க்கை வரும், நல்ல வேலை கிடைக்கும். தொழில் பண்ணுறாங்கன்னா அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். புதிய தொழில் சேர்கிற அளவுக்கு இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இதை எல்லாத்தோட ஃபினான்ஸுக்கு நிறைய பேர் பேங்க் லோனோ அல்லது ப்ரைவேட் பார்ட்டிஸோ ஒரு பார்ட்னராக சேருவாங்க. பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்றது நாட் ஒன்லி த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பட் ஆல்சோ லைஃப் பார்ட்னர். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ அவங்கள அனுப்புறதுக்காக உங்களுக்கு பணம் வரும். அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இறைவன் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அந்த பணம் கட்டணும். அதுக்கு உண்டான பணம்லாம் உங்களுக்கு சேரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். இப்போ நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க வாழ்க்கையில். இந்த இழந்தவை எல்லாம் திரும்ப கிடைக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக கிடைக்கும். இழந்தது நிச்சயமாக கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது, இழந்ததை விட இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப அற்புத பலனை கொடுக்கும். நல்லாயிருக்கும். அதிக வருமானம், மன நிம்மதி, திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு, வாகனம் அப்படின்னு சுப பலனாக இவங்களுக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ இவங்களுக்கு ஒரு இறை வழிபாடு சொல்லணும்னா எந்த மாதிரி இறை வழிபாடு சொல்லலாம்? திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலில் அகோர மூர்த்தியை போய் வழிபட்டாங்கன்னா, அப்படி இல்லைன்னா புதன்கிழமை தோறும் பச்சை வஸ்திரம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில்லையே போயிட்டு காலையில் சிவனுக்கு ஒரு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு, நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, நவதானியங்கள் நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுத்து பச்சை வஸ்திரம் தானம் செஞ்சாங்கன்னா புத பகவான் இல்லை சனி வக்ரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார். ஓகே சார். சார், இந்த சனி பகவான் கிட்ட இருந்து இந்த ஒரு 2-3 விஷயத்துல விடுதலைப்பா அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்துல விடுதலை? முதல்ல வருமானம், 2வது ஆரோக்கியம், 3வது குடும்பத்தில் குதூகலம். பிரிந்தவர்கள் சேருவார்கள். கணவன் மனைவி ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சண்டை. ஏன் நீங்கள் குழந்தைங்க கூட படிக்கிறதுக்காக நான் அந்த காலேஜில் போட்டிருக்கேன், இந்த காலேஜில் போட்டிருக்கேன், ஹாஸ்டலில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக ஒரு இடத்துல கூடி வாழ்வதற்கான காலமாக இந்த சனீஸ்வரர் ஒரு நல்ல வழியை காட்டுவார். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அந்த கோபத்தை விட்டுட்டு நார்மலாக ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காம உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்காம போனீங்கன்னா அற்புதமான காலங்க. சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. 2வது,
சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள். 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சுங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி,
நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார். நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார். இரவில் வந்து நான் அப்படி போய் நீரழிவில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி. சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.